இந்த கொஸ்டின் பாருங்க. The specific conductance of 0.01 molar solution of acetic acid was found to be 0.015 Siemens per meter at 25 degrees centigrade. The molar conductance of acetic acid at infinite dilution is 400 into 10 to the power minus 4 Siemens meter square per mole. இந்த ரெண்டையும் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, the degree of dissociation of acetic acid isன்னு கேட்குறாங்க. சரி, எப்படி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். சரி, இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம கான்சன்ட்ரேஷனை யூனிட்டை வந்து கன்வெர்ட் பண்ணுறது தான் இதில் இருக்க முக்கியமான விஷயம். மற்ற ரெண்டும் வந்து அப்படியே நம்ம டைரெக்டாகவே நம்ம எடுத்துக்கலாம் அந்த வேல்யூஸை. ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் கிவனில் என்ன கொடுத்துருந்தாங்க, நமக்கு வந்து 0.015 சீமன் பர் மீட்டர். அடுத்தது வந்து கான்சன்ட்ரேஷன் பாருங்கள், நமக்கு 0.01 மோலார் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. மோலார் சொல்யூஷன்னாலே என்னென்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் பர் லிட்டர் தானே, அதுதான் இங்கே வந்து மோல் பர் லிட்டர்னு மாற்றிருக்கேன். மொலாரிட்டியோட யூனிட் அது. அடுத்தது இங்கே பர் லிட்டரில் இருக்கிறத வந்து நான் வந்து பர் மீட்டர் கியூபுக்கு மாற்றணும். ஸோ அந்த யூனிட் கன்வர்ஷன் தான் இங்கே ரொம்பவே முக்கியம். நமக்கு தெரியும், ஒரு லிட்டருங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 to the power -3 மீட்டர் கியூப். அப்போ நமக்கு வந்து லிட்டரை வந்து மீட்டர் கியூபுக்கு மாற்றணும். என்ன பண்ணணும்னா, நம்ம கொடுத்துருக்கிற அந்த லிட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து என்னென்ன 10 to the power -3 வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிவைட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, இங்கே 0.01 மோல் பர் லிட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் 10 to the power -3 டிவைட் பண்ணேன்னா எப்படி டிவைட் பண்ணலாம்? டிவைட் பண்ணுறது போல் நான் என்ன பண்ணுறேன்னா 10 to the power -3 அந்த டினாமினேட்டரில் இருக்கிறத மேலே கொடுத்துருவேன். அப்போ என்ன ஆகிடும், 0.01 into 10 to the power 3ன்னு ஆகிடும். இந்த மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 10ன்னு கிடச்சிடும். சரி, அதுதான் நான் இப்படி கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன் மீட்டர் கியூபில். சரி, அடுத்தது மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபைனைட் டைலூஷன் தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 400 into 10 to the power -4 பெருக்கி கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, இப்போ நம்ம என்னத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் த அந்த கிவன் சொல்யூஷன் அட் 0.01 மொலாரிட்டின்னு வரும்போது அப்போ அதோட மோலார் கண்டக்டன்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கணும். இன்ஃபைனைட் டைலூஷன் தான் கொடுத்துருக்காங்க கொஷினில். சரி, அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் த சொல்யூஷன் டெல்டா எம் ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா காப்பா டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன். காப்பாங்கிறது ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ், அந்த வேல்யூ டிவைடட் பை 10 நம்மளோட கான்சன்ட்ரேஷன். நமக்கு இப்படி கிடச்சிடும் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் த கிவன் சொல்யூஷன். இப்போ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஃபார்முலா தான் இது. ஆல்ஃபா ஈக்குவல் டு லாம்டா எம் divided by lambda m at infinite dilution, அதாவது ஆல்ஃபா. அதுதான் இங்கே வந்து பவரில் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ இந்த ரெண்டு வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.0375. டிகிரி ஆஃப் டிசோசியேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா யூனிட்லெஸ், டைமென்ஷன்லெஸ். அதுக்கு எந்த யூனிட்டும் கிடையாது. ஏன்னா நம்ம மேலே மோலார் கண்டக்டன்ஸும் கீழே மோலார் கண்டக்டன்ஸும், அப்போ இந்த யூனிட் வந்து மேலேயும் அடிபடுத்தும். இந்த மூணு, அதாவது இந்த ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ், மோலார் கண்டக்டன்ஸ், அதே போல் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், இந்த மூணுத்தில் எது ரெண்டை கொடுத்தாலும் நம்ம தேர்வு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரி, நெக்ஸ்ட் போகலாம்.